பொன்னி அப்கமிங் சீரியலில் பொன்னி இங்கே வேலை பார்க்கறதுக்காக போகிறாங்க. வேலை பார்க்க போகிறதுக்கு வீட்டை விட்டு கீழே இறங்கி வரும்போது சுந்தரம் ஒன்று கேட்குறாரு. என்ன பொன்னி, நீ இப்படியே வர போகிற, மேலே சமைச்சு சாப்பிட்டுருக்க, என்னதான் உன் கதை? நீ எங்கள்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? சபதம் போட்ட, என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறேன்னு சபதம் போட்ட. ஆனால் அந்த சபதத்தெலாம் தூக்கி போட்டுட்டு இப்போது இந்த வீட்டு மொட்டை மாடில் குடிசை போட்டுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருக்க போல அப்படின்னு சொல்லவும் பொன்னிக்கு இங்கே செம்ம கடுப்பாகுது. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ காலையிலேயே எதுக்கு என்ன ஒம்பளுக்குறீங்க அப்படின்னு கேட்க, என்ன ஒம்பளுக்குறாங்க, என்ன சொன்ன நீ இந்த வீட்டில்? என்ன சொன்னேன்? என் மேலே தப்பு இல்லை நிரூபிச்சுட்டு இந்த வீட்டு விட்டு போவேன்னு சொன்னேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து அந்த வீட்டு விட்டு போகிற மாதிரி தெரியலையே. இந்த வீட்லேயே டேரா போட்டுட்டு இந்த வீட்டு சொத்து நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுற மாதிரி தருது அப்படின்னு சொல்லுவோம். பொண்ணிங்க செம கடுப்பாடுறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லை, கண்டிப்பாக என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு நான் அந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எப்போன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே பொன்னி டக்குன்னு இன்னும் 90 நாள் டைம் தரேன், அந்த 90 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நான் இந்த சபதத்தில் ஜெயிச்சு நான் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிப்பேன், அப்படி இல்லைனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பத்திரத்தை நீட்டுறாரு நம்ம சுந்தரம். என்ன பத்திரம் அப்படின்னு பார்க்குறாங்க எல்லாருமே. இதுவா விவாகரத்து பத்திரம் அப்படிங்கவும் இங்கே சந்திரசேகர், சக்தி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவர் பாட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, இந்த விவாகரத்து பத்திரத்தில் தெளிவாக எழுதியிருக்கேன், நீ சொன்னியே அதே மாதிரி நீ சொன்ன அந்த கால அவகாசத்துக்குள்ளே ஒன்றால் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க முடியல அப்படின்னா நீ விவாகரத்து வழங்கிடுற அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அதை சைன் பண்ணிவிட்டு நீ அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே போன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, ஷாக்காக நிற்கிறாங்க. சக்தி பார்க்குறாரு, அப்பயும் சக்தி எதுவுமே பேசாமல் இருக்காருன்னு சொல்லி அந்த கடுப்பில் பொன்னி ஒன்றே அதை சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சக்தியும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என்ன பொன்னி எதுவும் பேசாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல ஏஞ்சி கேட்டிருக்கணுமோ, நம்மளும் எதுவும் கேள்வி கேட்காம இருந்தனால பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல சக்தி எதுவுமே யோசிக்க முடியாமல் எதுவும் பேச முடியாமல் அமைதியாகவே இருக்கார். இங்கே பொன்னி அமைதியாக சரி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுந்தரம் உடனே பரவாயில்ல, பொண்ணுக்கிட்ட இந்த சைன் வாங்கிட்டோம், இன்னும் 90 நாள், அதுக்கப்புறம் பொண்ணுடைய எந்த ஒரு பிரச்சனை இந்த வீட்டில் இருக்காது, அவள் போயிடுவா, அப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படி மாதிரி சுந்தரம் இருக்கார். அப்படி பொண்ணு வீட்டுக்கு வெளியே போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் 90 நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு சுந்தரத்துக்கு ஒரு ஃபோன் வருது. சுந்தரம் உடனே ஃபோன் எடுத்து வெளில வராரு. வந்துட்டு என்ன அவன் பிரச்சனை, ஏன் அடிச்சுட்டே இருக்க, வரான் வெயிட் பண்ணாங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. பொண்ணு எப்போது மேலே வேலைக்கு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா சுந்தரத்துக்கு கார் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. சுந்தரம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேருந்து வெளில வராரு. என்ன அவர் இங்கேருந்து வெளில வராருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு வெளில வருது. ஸோ ஒரு பொண்ணோட வராரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்குறாங்க. சுந்தரம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு இந்த காரில் உட்காந்து பேசுகிறாரு. உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் அடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஃபோனு, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னா உன்ட்டு சொல்லியிருக்கேன்ல, திரும்ப அடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதுதான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு வாய்ப்பு தர மாதிரி தெரில, இது நல்லா பயன்படுத்திக்கிறீங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்துறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது, இனிமேலும் என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் இப்போவே வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுற எல்லா ஃப்ராட்டையும் சொல்ல போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மிரட்டுறா. உடனே இங்கே சுந்தரம், ஐயோ இவ போய் வீட்டில் சொல்லிட்டானா நம்மளுடைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே, அப்புறம் நாம் எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் பொண்ணியை தாண்டி நம்மளை ஒட்டு மொத்தமாக பேர் டேமேஜ் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் நம்ம உயிரோட வாழ்றது வேஸ்ட்டாக போயிடும், அதனால் இவளை கொஞ்சம் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே போகிற கண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை, அதனால் உன்னை பாட வைக்க முடியல, அவ்வளோதான், இப்போது நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டேன், இனி ஃப்ரீயாக இருக்க போகிறேன், இந்த வாரத்துக்குள்ளே உன்னை பாட வச்சு பெரிய பாடகி ஆக்கலை அப்படின்னா அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பொண்ணி பார்த்துக்கிட்டு, ஓ நீ இந்த வேலையும் பார்த்து தான் இருக்க, என்னமோ நீ அடங்கவே மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கும் அப்புறம் உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. காலையிலேயே இன்னைய ஒம்பளுத்த, அதுவும் விவாகரத்து பத்திரத்தில் சைன் வாங்குறேன், உன்னை இன்னையோட முடிச்சுடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி கடைக்கு கூட போல வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்தா பவானி சமைச்சிட்ருக்காங்க. சிவானி பாப்பா உட்காந்துருக்கு. சரின்னு பவானிகிட்ட போகிறாங்க. அக்கா உங்கள் வீட்டுக்கார் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன்டி அது எதுக்கு நீ கேட்குற, இன்னும் பிரச்சனை உனக்கு இப்போது புதுசாக என்ன பிரச்சனை பண்ண போறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா உங்கள் வீட்டுக்கார் என்னென்ன பண்ணுறா தெரியுமா, இப்போ எங்கேம்மா போயிருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு ஒன்றை மாதிரி கேடு கட்டவும் இல்லை என் ஹஸ்பண்ட், புரிதா, அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, உன்ன மாதிரி அடுத்தவங்க சுத்த ஆட்டியை போடணும் இங்கேருந்து தங்கிக்கணும்னு நினைக்க மாட்டார், உழைச்சி சம்பாதிக்கிறாரு, அவர் மீட்டிங்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, அக்கா ஏங்கா அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்க அவர் மீட்டிங்லாம் போகலக்கா அப்படின்னு சொல்ல, சரி மீட்டிங் போகலாம் வேற எங்கன்னா போயிருப்பார், அவர் எது பண்ணாலுமே கரெக்டாக பண்ணுவார், கரெக்டாக தான் இருப்பார், அவரை பற்றி நீலாம் பேசுங்கிற அவசியம் இல்லை எனக்கு, புரிதா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிங்க, உங்கள் ஹஸ்பண்ட் மீட்டிங் போகல,
நீங்கள் வேணால் சந்தேகமாக இருந்தால் அந்த ரெக்கார்ட் தேட்டருக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ கால் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ சொல்லிலாம் என் வீட்டுக்காரை நான் சந்தேகப்படணுங்கிறது அவசியம் கிடையாது. என் வீட்டுக்காரை பற்றி எனக்கு தெரியும். முதல்ல உன்னை பற்றி இங்கே சொன்ன பழியை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசி, புரியுதா? அதை விட்டுட்டு நம்ம மேலே போட்ட பழியை அடுத்தவங்க மேலே எப்படி போடலாங்கன்னு யோசிக்காத, போடி மலனின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பொன்னி வந்துட்டு மாமா கூப்பிட்றாங்க. மாமா வந்தார், சக்தியை கூப்பிட்றாங்க, சண்முகத்தை கூப்பிட்றாங்க, அப்புறம் ஆன்ட்டியை கூப்பிட சொல்கிறாங்க. இப்படி எல்லோரும் கூப்பிட்டோடனே பவானி வராங்க. எதுக்கிட்ட இப்போ நடு வீட்டில் கத்திட்டு இருக்க? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? காலையில் என் வீட்டுக்கார சொன்னாலே இப்போ அவர் பழி வாங்கிறது பண்ண போறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுங்க, ஏன் இவ்வளோ கம்மியாக பேசுகிறீங்க? இன்னும் நீங்கள் யோசிச்சுக்கு நிறையா என்னென்ன பேசலான்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது இங்கே சுந்தரம் வந்துடுறாரு. என்ன பவானி, என்ன பண்ணுறாவ, எதுக்கு அவள்கிட்ட கத்திட்டு இருக்கீன்னு கேட்க, இல்லைங்க வந்துலேருந்து உங்களை ஏதோ உங்கள் பேர் டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன இப்போ என்ன பண்ண போகலாம், இப்போ தானே புதுசாக பிளான் பண்ணிருக்கலாவ அப்படின்னு இங்கே சுந்தரமும் கேட்குறாரு. உடனே இந்த இடத்துல பொண்ணு நின்றுக்கிட்டு, ஆமாம் உங்களுக்கெல்லாம் பிளான் பண்ணவே தெரியாது, எனக்கு மட்டும் தான் பிளான் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரசேகர் உடனே என்னம்மா பொண்ணி என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, மாமா இங்கே பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் வீடியோவை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் அதில் சுந்தரம் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசுகிறது எல்லாமே இருக்குது. பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சுந்தரத்துக்கு ஒன்றுமே பேச முடியல. ஐயோ, இது இப்படி அவள் வீடியோ எடுத்தா, அப்போ அவள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே பவானிக்கு இங்கே ஒன்றுமே பேச முடியல. அதை பார்த்துட்டு என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பவானி, அதெல்லாம் உண்மை இல்லை, நீ ஏதோ ட்ராமா ஆடுறா அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க நீங்கள் தானேங்க அது, நீங்கள் போட்டுக்க அதே சட்டை தான், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க போல், இது அவசரமாக ஃபோன் வந்துச்சு மீட்டிங் போன்னு சொல்லிட்டு போனீங்களே, இதுதான் அந்த மீட்டிங்கா அப்படின்னு சொல்லுவோம். சொந்தத்தால் ஒன்றுமே பேச முடியல. ஜெயாண்டி ஒன்று, என்னம்மா அப்படி இதெல்லாம், உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், என்ன பண்ணிட்டுருக்கீங்க இந்த பொண்ணுங்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். பொண்ணி சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் பல பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க அவருடைய ஃபோனை மட்டும் வாங்கி செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பொண்ணுகிட்ட அவர் பேசுகிறார் அப்படிங்கிற ரெக்கார்டே இருக்கும். அதில் ரொம்ப ஒரு மோசமான ஆளு உங்கள் மருமகன். அப்படி இருக்கிற உங்கள் மருமகன் எனக்கு கெடு வைக்கிறார் அவர். அது மட்டும் இல்லை, இவர் இன்னும் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு. இந்த கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் கூட இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பொண்ணி சொல்கிறாங்க. உடனே சுந்தரம், ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்லை, அவர் சொல்கிற நம்பாதீங்க, இதெல்லாம் உண்மை தான், நான் அந்த பொண்ணு ரெக்கார்டிங்காக பேசினேன், அது தப்பு தான், ஆனால் இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, பொன்னி தான் காரணம், அந்த காரணத்துக்காக நான் அவளை அடிக்கடி சொல்கிறேன்ல பொன்னி தான் காரணம்னு சொல்லிட்டு அதுக்காக என்னை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஜெயா ஆண்டி, சரி மாப்பிள்ள, இங்கே பாருங்கள், இது பெரிய இடத்து குடும்பம், அப்படி தான் இருக்கா செய்வாங்க, என் மருமனை பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், அதுக்காக அவர் தான் எல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்ல நம்ப முடியாது அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. ஐயோ அறிவு கெட்டவங்களே, உங்களுக்கு அறிவே இல்லையா, உங்கள் கண்ணெலாம் திறந்து பார்க்கவே மாட்டீங்களா, எல்லா பிரச்சனையும் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீடியோவில் பாருங்க நல்லா அவர் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த வீடியோவில் அந்த பொண்ணு கேட்குது, உங்கள் மச்சான் கல்யாணம் ஆனிச்சுல, அந்த டைமில் கூட நான் பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டேன், அப்போ கூட வாய்ப்பு தரவில்லையே அப்படின்னு சொல்லும்போது, அந்த கல்யாணமே சும்மா ஒரு பேருக்கு தான் நடத்தணும், அந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிட்டானே, அதுக்கு அப்படி இருக்கும்போது அதில் எப்படி உனக்கு வாய்ப்பு தர முடியும், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிறதுக்காக எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு போட்டு கேட்குது. அதெல்லாம் ஒரு கதை, அந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நான் தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன், அதனால தான் அந்த கல்யாணத்தை நீ வாய்ப்பு இருக்கும்போது நான் தரவே இல்லை அப்படின்னு சுந்தரம் பேசுதா அதில் இருக்குது. அதை பார்த்தோம் தான் எல்லாருக்கும் புரியுது, அப்போது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டும் சுந்தரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திக்கும் அப்போ தான் உண்மை தெரியுது. அப்போது பொண்ணுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா, நாம தான் பொண்ணி தப்பாக நினச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி சுந்தரம் பண்ண எல்லா விஷயத்தையும் ஒன்றா பொண்ணி போட்டு உடைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒன்றுமே பேச முடியாமல் தவிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது பொண்ணு மேலே தப்புமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய வருது. சந்திரசேகர் உடனே சொல்கிறாரு, பாத்தியா ஜெயா, நான் அப்போவே சொன்னேன் நம்ம மருமக இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, நீ ஆனால் உன் மருமகன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி அவரை நம்பின, இவளை நம்பலை, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே அப்படியே அழுகுறாங்க. பவானி பொண்ணி கையை பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிரு பொண்ணி, என் வீட்டுக்கார மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், அதனால் அவர் சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பவானி அழுகுறாங்க. உடனே சிவானி பாப்பா சொல்லுது, பார்த்தீங்களா எங்கள் அத்தையை, நான் தான் சொன்னேன்ல எங்கள் அத்தை எது பண்ணாலும் கரெக்டாக நியாயமாக பண்ணோன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் யாரும் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு அந்த இடத்துல பவானி சொல்கிறாங்க, பாருமா நம்ம சிவானி பாப்பா சின்ன குழந்தை, அவளுக்கு தெரிஞ்ச அறிவு கூட நமக்கு தெரியவே இல்லைம்மா, நாம் இத்தனை நாளாக இவரை போய் நல்லவர் நம்பணும், ஆனால் இவர் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கார் பாரு, எனவே இது கூட நான் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பவானி சொல்கிறாங்க. சொந்தத்தால் ஒன்றுமே பேச முடியல. சக்திக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, அப்பா பொன்னி மேலே இருந்தால் எல்லா கலங்கத்தையும் தொடச்சாச்சு, இனிமேல் பொன்னி கூட நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சக்தி யோசிச்சுட்டு நிற்காரு. பொன்னி ஒன்று அப்புறம் என்னங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, என் மேலே இந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டேன், ஆளை யாருன்னு காட்டிட்டேன், இனிமேல் அவர் மன்னிக்காததும் உங்கள் விருப்பம், நான் கிளம்புறேன் அப்படி மாதிரி பொன்னி பேக்கை தூக்கிட்டு கிளம்புறடியாக வராங்க. உடனே சந்திரசேகர்
சொல்கிறாரு, என்னம்மா எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு இந்த வீட்டு மருமகளை நீ கெத்தாக வாழணும், அதை விட்டு நீ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற, நீ போகக்கூடாதுமா, நீ இந்த வீட்டில் சக்தியோட சந்தோஷமாக வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் இந்த மாதிரி புத்தியே இல்லாமல் அடுத்தவங்களை பழிவங்க நினைக்கிற சுந்தரத்துக்குலாம் நல்ல ஒரு புத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் பொன்னி நிப்பாட்டிட்டு சக்தியை கூப்பிட்டு பொன்னி அழைச்சிட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறார் சந்திரசேகர். சக்திக்கு ஒரு சந்தோஷம் தாங்கலை, உடனே பொன்னி கையை பிடிக்கிறாரு. பொன்னி அப்படியே பார்க்குறாங்க, என்னை மன்னிச்சுக்க பொன்னி வா அப்படின்னு சொல்லி சக்தி பொன்னியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு.